வணக்கம் மக்களே, நான் உங்கள் Prithivi Raj. வெல்கம் டு kaneeshreenalogics. இன்னைக்கு IBPS PO ஓட செகண்ட் டே வந்து நடந்துருக்கு. அதில் ஸ்லாட் 3 அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்துச்சு, அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆர்சி வந்து ஒரு 9 கொஸ்டின் இருந்திருக்கு. க்ளோஸ் டெஸ்ட் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது தவிர எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப் அதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் இருந்திருக்கு. அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு 4 கொஸ்டின். அடுத்து மேட்ச் த காலம் அதிலிருந்து ஒரு 4 கொஸ்டின். கேட்ட வரைக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருந்துச்சு, அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆவரேஜாக எல்லாருமே வந்து 20 போட்டுடலாம் அது மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் வந்து பசில் அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 23 கொஸ்டின் இருந்தது அது மாதிரி சொல்கிறாங்க. பசில் வந்து என்னென்ன பசில் கேட்டிருக்காங்கன்னா இயர் பசிலும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் ரேங்கிங்கும் வந்து கேட்டிருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதை தவிர சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா லீனியர், அப்புறம் பேரலல் ரோ, அதை தவிர சர்க்குலர் ரீஅரேஞ்ச்மெண்ட், சரியா? ஸோ அதுவுமே கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் சேர்த்து 15 கொஸ்டின். அடுத்து பசில்ஸில் வந்து ஒரு 8 கொஸ்டின். டோட்டலாக அது ரெண்டுமே சேர்த்து 23 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் வந்துருக்கு. அடுத்து கோடிங் டிகோடிங்லேருந்து ஒரு 5 கொஸ்டின். அடுத்து மிஸ்லேனியஸ்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அட்டெம்ப்ட் எவ்வளோ, அதாவது மினிமம் கேட்ட எல்லாருமே வந்து ஒரு 20க்கு மேலே தான் அட்டெம்ப்ட் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 22 அட்டெம்ப்ட் போட்டிருந்தாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான், ஓகே? ஏன்னா எல்லாருமே ஒரு 20, 25 அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு 22 ஆவரேஜாக ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணி எடுத்தேன். ஸோ ஒரு 22 எடுத்தாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாடரேட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா டிஐ வந்து ஒரு டிஐ வந்து டேபிள் டிஐ, இன்னொரு டிஐ வந்து லைன் டிஐ. ஸோ டோட்டலாக டிஐலேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருந்திருக்கு. ஆனால் டஃப், ஒரு டிஐ வந்து டஃப் அப்படின்னாங்க. மிஸ்ஸிங் நம்பரை வந்து 6 கேட்டிருந்தாங்களாம். ஆனால் டஃப்பாக இருந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வேர்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு 13 சம் கேட்டாங்களாம். அடுத்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அது மாதிரி சொன்னாங்க. குவாட்ரேட்டிக் அதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் மாடரேட் அது மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 18 அட்டெம்ப்டாக அடிச்சிருந்தாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் என்ன? சப்போஸ் நீங்கள் ஸ்லாட் 3 இன்றைக்கி ஸ்லாட் 3 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அதை வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் நல்லா அடுத்த மெயின்ஸ்க்கு வந்து ரெடியாக ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அக்யூரஸியாக போட்டிருந்தாவே கண்டிப்பாக கிளியராக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 60 அட்டெம்ப்ட் ஓவரால் அட்டெம்ப்ட் வந்து ஒரு 60 அட்டெம்ப்ட் போட்டாவே அது வந்து கிளியராக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு வந்து ஒழுங்காக பிறந்தே படிங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை தூக்கி போட்டுறாமல் தயவு செஞ்சு பத்திரமா வச்சு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஆல், பாய்.